Decode the world unfiltered. வங்கக்கடலில் உருவான இந்த டிட்வா புயல் இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மோசமான பேரிடராக மாறி இருக்குது. சுமார் 5,10,000 ஹெக்டேர் நெல் வயல்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. விவசாயம் அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை மீட்டெடுக்கிறதுக்கு மட்டும் $30 பில்லியன் உடனடியாக தேவை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மலையக பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் அப்படிங்கிறது நாட்டின் 2 பில்லியன் மதிப்புள்ள தேயிலை தொழிலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேயிலை அங்கே இருக்கக்கூடிய வருமானத்திற்கு மிக முக்கியமானது, ஜிடிபிக்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ நிலச்சரிவுகளால் தேயிலை தோட்டங்கள் அழிந்திருப்பதனால இந்த துறையினுடைய உற்பத்தி அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி வருவாயில் பெரும் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கு. இலங்கை தற்போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது மருத்துவமனைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வெள்ள அபாயம் அப்படிங்கிறது தான். மாத்தறை மாவட்டத்தில் பிரதானமான மருத்துவமனையினுடைய தரைத்தளங்களில் நீர் புகுந்ததுனால மருத்துவமனையினுடைய செயல்பாடு முற்றிலுமாக முடங்கிடுச்சு. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் அவசரமாக மேல்தளங்களுக்கு மாற்றப்பட்டாங்க. துண்டித்த சாலைகள், நிலச்சரிவுகள் அப்படின்னு இதுக்கிடையில் 25,000 இராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் மூலமாக இந்தியா அனுப்பிய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்களும் இந்த மீட்பு பணிகளை செய்து வர்றாங்க. இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலமா கடுமையான வெள்ளத்திலும் பல லட்சம் மக்கள் உரிய நேரத்தில் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிட்வா அப்படிங்கிற இந்த வினோத புயல் இருக்கு இல்லையா, இதில் பல வினோதங்கள் இருக்கு. முதல் வினோதம், நேரடியாக தாக்காத ஒரு பேரிடர் அப்படின்னு இதை பார்க்க முடியும். டிட்வா ஒரு வெப்பமண்டல புயலாக இருந்தாலும் அது இலங்கையினுடைய நிலப்பகுதியை நேரடியாக கடக்கலை. புயலுடைய மையம் தீவு பகுதிக்கு வெகு தொலைவில் இருந்த போதிலும் அதனுடைய ஈரப்பதம் அது மட்டும் இல்லாமல் மழை மேகங்கள் இலங்கையின் மீது குவிந்து வரலாறு காணாத அளவுக்கு நீடித்த கனமழையை பொழிஞ்சுது. பொதுவாக ஒரு புயல் நேரடியாக தாக்கினால்தான் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படும். வழக்கமாக வங்காள விரிகுடாவில் உருவாகக்கூடிய புயல்கள் விரைவாக வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி நகர்ந்துடும். ஆனால் டிட்வா புயல் அசாதாரணமான நீண்ட நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டுட்டு இருந்துச்சு. அதனுடைய நகர்வும் கூட ரொம்ப மெதுவாக தான் இருந்துச்சு. இந்த நீண்ட நிலைத்தன்மை காரணமாக அதனுடைய ஈரப்பதம் முழுவதும் இலங்கையினுடைய மலைப்பகுதிகளில் சிக்கி இடைவிடாத கனமழையாக மாறிடுச்சு. இதுதான் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கையும் மண்ணில் ஊடுருவி நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிச்சு. சாதாரண பருவமழையின் போது ஏற்படக்கூடிய வெள்ளத்தை விட டிட்வா புயலினுடைய பாதிப்பு நிலச்சரிவுகளை மையமாக கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். மிக அதிகப்படியான நீர் செங்குத்தான மலைச்சரிவுகளில் ஊடுருவதனால நுவேரெலியா, பதுளை, ரத்னபுரி போன்ற மாவட்டங்களில் வீடுகளை முழுமையாக மூடிய பயங்கர நிலச்சரிவுகளாக ஏற்பட்டுச்சு. வீடுகள் மொத்தமாக நிலத்துக்குள்ளே முழுமையாக புதையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நிலச்சரிவுகளின் வீரியம் அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையே அதிக உயிரிழப்புக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. டிட்வா போன்ற அசாதாரணமான புயல்களுடைய உருவாக்கம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நீடித்த தன்மைக்கு காலநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள்லாம் சந்தேகிக்கிறாங்க. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால புயல்கள் அதிக ஆற்றலையும் அதிக ஈரப்பதத்தையும் எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகபட்ச மழையை திடீர்னு பொழியக்கூடிய திறனை பெறுவதாக இப்போ ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க.